பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழக நாட்டுப்புற இசைக்கலைஞர் ரசிக பெருமக்களுக்கும், உலகம் முழுவதும் 248 நாடுகளில் வாழுகின்ற தமிழ் அறிஞர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் கலாச்சார மையத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்கள், தமிழ் கலாச்சார மையத்தினுடைய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்களை சொல்லி, இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அன்பு செல்வங்கள் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் செந்தில் கணேஷ், திண்டுக்கல் மண்ணின் அன்பு சகோதரி ராஜலட்சுமி, இவர்கள் இருவரும் கணவன் மனைவி காதலித்து திருமணம் செய்து கொண்ட அன்பு தம்பதிகளுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். உடனிருப்பவர் இந்திய திருநாட்டிற்காக மேஸ்ட்ரோ பட்டமல்ல, உலகளவில் சாதனை புரிந்த, கின்னஸ் சாதனை புரிந்த உலக சாதனையாளர் ஐயா AR ரகுமான் அவர்கள். இவர்களோடு எடுத்துக்கொண்ட இந்த புகைப்படம் ஒரு அரிதான புகைப்படம். இந்த ஆடியோ விஷுவல் எஃபெக்டை கேட்கக் கொடுக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை சிதைக்கக்கூடிய வண்ணம் எங்களது தமிழகம் முழுவதும், உலகம் முழுவதும், ஒட்டுமொத்த நாட்டுப்புற சமுதாயத்தைச் சேர்ந்த அத்தனை ரசிக பெருமக்களும், விஜய் டிவி ரசிக பெருமக்களும் இதை உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு உண்மையான வெட்ட வெளிச்சமான உண்மையை இந்த வேளையில் உங்களுக்கு நாங்கள் தர இருக்கின்றோம். நாட்டுப்புற இசை ரசிக பெருமக்களே, தமிழ் இசையிலே மேஸ்ட்ரோ இசை ஞானி இளையராஜா என்ற ஒரு மாபெரும் கவிஞன் பிறந்த பிறகுதான் நாட்டுப்புற இசைக்கென்று ஒரு தனி முகத்துவம் பிறந்தது உண்மை. இசைப்பியல் ஐயா AR ரகுமான் அவர்கள் கின்னஸ் உலக சாதனையிலே நமக்காக ஆஸ்கார் விருதை பெற்றுத் தந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதன் கீழ் இருக்கக்கூடிய இந்த இரு துருவங்கள், இவர்கள் செய்த மோசடி அம்பலங்களைத்தான் இப்பொழுது நான் விலாவாரியாக எடுத்துச் சொல்ல இருக்கின்றேன். தமிழகத்திலே 1977ஆம் ஆண்டு தமிழகத்தில் உலக புகழ் பெற்ற மதுரை அம்பதியான கூடல் மாநகரமான இயல் இசை நாடகமெனும் முத்தமிழுக்கு சொந்தமான நான்மாட கூடலில் நாட்டுப்புற பாடல்களை ஆராய்ச்சி செய்து கிராமிய ஆராய்ச்சி நிறுவனம் என்ற மையத்தின் சார்பாக, ராம்ஜி கேசட் நிறுவனத்தின் சார்பாக, அங்கே இடி முழங்குது தெம்மாங்கு சீனு அவர்கள் சார்பாக இந்த மாபெரும் மோசடி அம்பலத்தை அனைவருக்கும் நினைவுபடுத்துகின்றோம். அன்புள்ளம் கொண்ட தமிழ் ரசிக நெஞ்சங்களே, விஜய் டிவி மூலம் இன்று உலகம் முழுவதும் பாராட்டு பெற்று விஜய் டிவியிலே வெளிவந்த சூப்பர் சிங்கர் என்ற நிகழ்ச்சியிலே இடம் பிடித்து எங்களது நாட்டுப்புற இசையை நாங்கள் இரத்தம் வியர்வை சிந்தி உழைத்து கஷ்டப்பட்டு சிந்தனையிலே தோன்றிய அத்தனை மெட்டுகளையும் பாடல்களையும் இன்று காப்பி அடித்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய முட்டாள்கள் தான் இந்த ராஜலட்சுமி செந்தில். இவர்களை நான் முதலில் வன்மையாக கண்டிக்கின்றேன். நாட்டுப்புற பாடலுக்கென்று 1977இல் தமிழகத்தில் பாண்டிய வேளாதிருவில் துவங்கப்பட்ட எங்களது ராம்ஜி கேசட் நிறுவனம் கிராமிய ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக உலகம் முழுவதும் இங்கே நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து எங்கள் சிந்தனையில், எங்கள் உழைப்பில், எங்கள் மூளையில் உதித்த அத்தனை சிந்தனைகளையும் சிதைத்த கயவர்கள் என்றுதான் நான் மிகவும் பாராட்டுவேன் இவர்களை. என்று சொன்னால், இவர்கள் மேடையில் பாடி பிழைத்தால் இவர்களை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இவர்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, இன்று விஜய் டி நிறுவனமானது 20th செஞ்சுரி பாக்ஸ் என்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய நிறுவனம். இந்த கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனத்தினுடைய கைக்கூலியாக சதித்திட்டத்திற்கு உடன்பட்டு இவர்கள் எங்கள் நாட்டுப்புற பாடல்கள் நாங்கள் எழுதி, நாங்கள் இசையமைத்து, நாங்கள் வெளிவந்த அத்தனை பாடல்களையும் இன்று தன்னுடைய பாடல் என்று சொல்லி தமிழ் மக்களையும் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ரசிக பெருமக்களையும் ஏமாற்றி இன்று இவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், மிகவும் வேதனையான சம்பவம். நாட்டுப்புற பாடல்கள் பிறக்கும் பொழுது இந்த நாட்டுப்புற பாடல்களை ரசிக்காதவர்கள் யாருமே கிடையாது. எத்தனைதான் சினிமா பாடல் வந்தாலும் தமிழகத்து மண்ணிலே நாட்டுப்புற பாடலுக்கு தனி மகத்துவம் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இயல் இசை நாடகம் எனும் 3 தமிழுக்கு சொந்தமான மாநகர் மதுரையிலே 1977இல் கிராமிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக அங்கே இடிமுழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என்ற ஒரு பாடலை எழுதிய ஆசிரியர் பெருமகன் தான் எங்களது அருமைக்குரிய ஆசான் தெம்மாங்கு சீனு. நாட்டுப்புற இசைக்கலைஞர் மூளையில் முடுக்கிலே முடங்கி கிடந்த எத்தனை இசைக்கலைஞர்களை
வெளிக்கொண்டு வந்த பெருமை அண்ணன் தெம்மாங்கு சீனு அவர்களை மட்டுமே சாரும் என்று உலகம் முழுவதும் போற்றக்கூடிய பறவை முனியம்மா, தேக்கம்பட்டி சுந்தரராஜன், கோட்டைச்சாமி ஆறுமுகம், ஆக்காட்டி ஆறுமுகம், இப்படி எண்ணற்ற கலைஞர்களை, உலக புகழ்பெற்ற திண்டுக்கல் லியோனி போன்ற அறிஞர் பெருமக்களை வெளிக்கொண்டு வந்து அவர்கள் மூலம் எண்ணற்ற இசைத்தட்டுகளையும் இசை நாடாக்களை வெளிவிட்டு இந்த நாட்டுப்புற கலைக்கென்று ஒரு தனி மகத்துவத்தை பெற்ற நிறுவனம்தான் எங்களது ராம்ஜி ஆடியோ கேசட் கிராமிய ஆராய்ச்சி நிறுவனம். நாங்கள் எழுதிய பாடல்களை பாடக்கூடிய தகுதியும் திறமையும் மேடையில் பாடி பிழைக்கக்கூடிய கிராமிய கலைகள் மட்டுமே சொந்தம். இந்த ராஜலட்சுமி செந்தில் என்ற இருவரும் சேர்ந்து விஜய் டிவிக்காக கூட்டு சதி செய்து எங்களுடைய மெட்டுக்களையும் எங்களது பாடல்களையும் அந்த சூப்பர் சிங்கர் என்ற நிகழ்ச்சியிலே பாடி எண்ணற்ற கோடி ரூபாயை விஜய் டிவிக்கும் தனக்கும் சொந்தமாக்கிக் கொண்டார்கள். இது எந்த வித நியாயம்? அங்கே இடிமுழங்குது என்ற பாடல் தோன்றும் பொழுது இவர்கள் பிறந்திருக்கின்றார்களா, பிறந்திருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த பாடல் ஒலித்த வருடம் 40 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இவர்களுக்கு வயது என்ன? இந்த இருவருடைய போற்றுதலுக்கு காரணமான நாட்டுப்புற இசை உருவான மதுரை மண்ணிலே நாங்கள் எங்கள் சிந்தனை, எங்கள் உழைப்பு, எங்களது உயர்வு, எங்கள் மூளையில் தோன்றிய அத்தனை விஷயங்களையும் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்போம் அது எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு பாடல்களுக்கும் மெட்டுகள் போட்டு அதை உருவாக்க குறைந்தபட்சம் 20 நாட்கள் ஆகிவிட்டது. இதுதான் உண்மை. இன்னைக்கு டெக்னாலஜி பெருத்துருச்சு, அன்னைக்கு டெக்னாலஜியே கிடையாது. எல்லா பாட்டுக்கும் டியூன் போட்டு மெட்டு போட்டு பாடி அதை கம்ப்ளீட்டா ரிஹர்சல் பார்த்து அதை கொண்டு போய் ரெக்கார்டிங் திட்ட உட்கார வச்சு ஒவ்வொரு பாட்டு எழுதணும். பரவ முனியம்மா எங்கள் ரெக்கார்டிங் திட்ட பாடும்போது சம்பளம் 100 ரூபாய், தேக்கம்பட்டி சுந்தரராஜன் ஐயா பாடும்போது சம்பளம் 200 ரூபாய், உலக புகழ்பெற்ற திண்டுக்கல் லியோனி அவர்கள் எங்கள் ரெக்கார்டிங்ல பாடும்போது 400 ரூபாய் சம்பளம். இதுதான் உண்மை, சத்தியபூர்வமான உண்மை. விஜய் டிவியை பார்த்து மோசம் போய் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாரும் கேளுங்க. 232 நாட்டுல தமிழன் வாழ்ந்துகிட்டு இருக்கா இன்னைக்கு. அத்தனை தமிழன் தான் ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுத்தீங்க. இவங்க உண்மையான பாட்டு பாடினாங்களா? கிடையாது. எல்லாம் எங்களுடைய டியூன், எங்களுடைய மெட்டுக்கள், எங்களுடைய பாடல்கள். எங்களுடைய பாடலை காப்பி அடித்து எங்களுடைய பாடல்களை பின்னணியிலே சேர்த்து தன்னுடைய பாடல் என்று பிதற்றிக் கொண்டு மக்களை ஏமாற்றிய முட்டாள்கள் இவர்கள். இவர்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இவங்க பூஜ்யம். நாங்க போட்ட பிச்சையில வாழக்கூடிய எச்சைகள் இவர்கள். இவர்களை எப்படி சொல்லி திட்டுவதே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மனவேலை தான் இதை நான் பேசுறேன். ஏன்னா ஒரு கலைஞனை குழி தோண்டி பதிக்க கூடாது. அதுவும் நீ மேடையில பாடி இந்த பாட்டை பொழைச்சு 1000, 2000, 3000 சம்பளம் ஆயிருந்தா உன்னை நான் விட்டுருப்போம். ஆனா எங்களுடைய பாடல்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு கார்பரேட் கைக்கூலிக்கு கூட்டு சதி செய்து நீ அதை பாடி அதை வித்து கிட்டத்தட்ட சூப்பர் சிங்கர்ல 70 கோடி ரூபாய் விஜய் டிவி சம்பாதிச்சிருக்கு. 7 கோடி ரூபாய் செந்தில் ராஜலட்சுமி சம்பாதிச்சிருக்காங்க. ஏங்க எங்க பாட்டை பாடுறதுக்கு எங்க 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க நீங்க? ஏங்க எங்க பாட்டை பாடுறதுக்கு நீங்க 3 லட்சம் 4 லட்சம் எதுக்கு கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் என்னுடைய கொஸ்டின் அதுதான். இன்னைக்கு விஜய் டிவிங்கிற ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய கைக்கூலிக்கு நீங்க எதுக்கு அடிமையாய் போனீங்க? நாட்டுப்புற கலையை கொண்டு போய் எதுக்கு அடமானம் வச்சீங்க? நாங்க உழைச்சு எங்களுடைய உழைப்புல உயர்ந்த நிறுவனம் தான் எங்க ராம்ஜி கேசட் நிறுவனம். எங்க அண்ணன் கிராம்ஜி ஆடியோ கேசட் தெம்மாங்கு சீனு கிராமிய ஆராய்ச்சி மையம். பரவ முனியமாட்ட கேளுங்க. தேக்கம்பட்டி சுந்தரராஜன் ஐயா இல்ல. தேக்கம்பட்டி சுந்தரராஜன் ஐயா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு உங்க மேல கேஸே போட்டிருப்பாரு, வழக்கே போட்டிருப்பாரு. நீங்க பெய்வது மிகப்பெரிய தவறு. ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போய் நீங்க எங்களுடைய பாடல்கள் எல்லாம் பாடி இது நாங்க பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாயை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல உலகம் முழுசும் ஏகப்பட்ட ரசிக பெருமக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இத வெளிக்காட்டணுங்கிறதா என்னுடைய மன வேதனை. தயவு செய்து சொல்றேன், இனியும் நீங்கள் எந்த மேடையில் எங்கள் ராம்ஜி கேசட் நிறுவனத்தின் மூலம் இடம்பெற்ற ஏறத்தாழ ஒரு 15,000 பாடல்கள், நாட்டுப்புற பாடல, காதல் பாடல், சோக பாடல், ஒப்பாரி பாடல், தாலாட்டு பாடல், அம்மா பத்திர பாடல், இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு நாங்க பாட்டு போட்டிருக்கோம். உலக புகழ்பெற்ற திண்டுக்கல் லியோனிக்கு 500 கேசட் போட்டிருக்கோம். இது உலகம் பூரா தெரிஞ்ச உண்மை. இந்த உண்மையை மறைச்சு இந்த கூட்டு சதிக்கு உடனாக இருந்த ராஜலட்சுமி செந்திலை வன்மையாக கண்டிக்கின்றோம். இனிமே தமிழ்நாட்டு மேடையில எங்க ராம்ஜி கேசட் மூலம் வெளிவந்த எந்த மெட்டையும் எந்த பாடலையும் நீங்க பாடக்கூடாது. இதை ஏன்னா சொல்றேன்னா, இன்னைக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் காலையில ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. பேப்பர் செய்தியா வீடியோ வந்துருந்துச்சு.
என்னுடைய பாடல்களை பாடக்கூடிய தகுதியும் திறமையும் படைத்த இசைக்கலைஞர்கள் எனக்கு பங்கு கொடுக்கணும். ஒரு சிறிய தொகை பங்கா கேட்டிருக்காரு. அது உண்மை. அது அவருடைய சொந்த ஆக்கம், சொந்த மூலையில உதிச்ச கற்பனை. அந்த கற்பனையை அவர் வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்திருக்காரு. அவர் கேட்கிற நியாயம். அதைத்தான் நானும் கேட்கிறேன். ஏங்க, எங்க பாட்டை பாடி, எங்க இசையில வந்த பாடல்களை பாடி, அந்த அங்கேடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் பாட்டு நாங்க எத்தனை நாள் தெரியுமா எடுத்தோம்? 25 நாளாச்சுங்க. பெற்றால் பிராமணத்தி அந்த பாட்டு ஐயா தேக்கம்பட்டி சுந்தராச்சு 6 கட்டையில பாடினாரு. நீ 2 கட்டையில பாடுற. உன்னால என்ன செய்ய முடியும்? உன்னுடைய சொந்த பாட்டு என்ன? அதை பாடு, அதை பாடி பெருமை சேரு. உன்னை நான் கைகூப்பி வணங்கியிருப்பேன். அதை விட்டுட்டு நாங்க துப்புன எச்சிய தொட்டு நக்கி அதை கொண்டு போய் ஒரு கார்பரேட் கம்பெனிட்ட வித்து அவன் 70 கோடி ரூபாய் விஜய் டிவிக்காரன் சம்பாதிப்பா, நீ 7 கோடி ரூபாய் சம்பாதிப்ப. அதை நாங்க பார்த்துட்டு வேடிக்கை இருக்கணும். இந்த பாட்டு உருவான வரலாறு தெரியுமா? இதுக்கு பின்னால எத்தனை குடும்பம், இசை குடும்பம் வாழ்ந்துகிட்டு தெரியுமா? 60 குடும்பங்கள். அதுல 20 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. ஆனா உலக புகழ்பெற்ற விஜய் டி நிறுவனத்துல நீ சூப்பர் சிங்கர்ல எங்களுடைய பாடல் எல்லாம் போய் பாடி அதை அந்த கார்பரேட் கம்பெனிக்கு வித்து அவன் ரைட்ஸ் கொடுத்து அவன் ஃபுல்லா ஸ்பான்சர் வாங்கி 70 கோடி ரூபாய் சம்பாதிப்பான். நாங்க ஏமாளியா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? வன்மையாக கண்டிக்கின்றோம். அன்பு சகோதரி விஜயலட்சுமி, ராஜலட்சுமி, செந்தில், தயவு செய்து மாறிக்குங்க. இனிமே எந்த மேடையிலையும் எங்க பாட்டை நீங்க பாடக்கூடாது. ராம்ஜி கேசட் இசையில் உருவான எந்த பாட்டும் பாடுறதுக்கு தகுதி கிடையாது. உன்னுடைய சொந்த பாட்டை பாடு, அதுதான் உண்மை. அதை பாட்டா நான் பெருமைப்பட்டிருப்பேன். அம்மாவை பத்தி பாட்டு பாடுறீங்கிற, அந்த அம்மாவை பத்தி என்ன பாட்டு பாடின? அவ்வளவு நாங்க போட்ட பாட்டு. ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. அனைத்து ஆதாரங்களையும் வெட்ட வெளிச்சமா கொண்டு வந்து கொடுப்போம். இது சத்தியபூர்வமான உண்மை. சத்தியம் தோக்காது, உண்மை உறங்காது. பொய் ஒரு நாள் மறைந்து விடும், உண்மை என்னைக்கு நிலைச்சு நிற்கும். இதுதான் என்னுடைய கருத்து. உலகம் முழுசும் இந்த வாட்ஸ்அப் ஆடியோ செய்தியை கேட்கக்கூடிய உலக தமிழ் அறிஞர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், ரசிக பெருமக்கள், இன்னைக்கு விஜய் டிவில டிஆர்பி ரேட்டை கூட்டுறதுக்காக ஒவ்வொரு ஸ்லாட்லயும் விஜயலட்சுமி, ராஜலட்சுமி செந்தில காமிச்சு அவங்களுக்காக ஓட்டு போட்டீங்களே ரசிக பெருமக்களே, கொஞ்சம் கேளுங்க. இது மிகப்பெரிய குற்றம். இது மிகப்பெரிய சதி குற்றம். இந்த கூட்டு சதியில உடனிருந்த விஜய் டிவி மேலையும் ராஜலட்சுமி செந்தில் மேலையும் கூடிய விரைவில் வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது நாங்க 1 மாசத்துக்கு முன்னாலே 2 மாசத்துக்கு முன்னாலேயே எல்லாத்திட்டையும் சொல்லி வாட்ஸ்அப் மூலமா பேஸ்புக் மூலமா சொல்லிட்டோம். சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய குற்றம், இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அங்கே இடி முழங்குற ஒரு நிகழ்ச்சி புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க. அது யாரு பேர் வச்சதுன்னா இந்த செந்தில் கணேஷ். இந்த அங்கே இடி முழங்குது பாட்டு ஆரம்பிக்கும் போது நீ பிறந்திருக்கியா, இந்த தாய் மண்ணை பாத்திருக்கியான்னு எனக்கு தெரியாது. இந்த பாடல் பிறந்து 42 வருஷம் ஆச்சு. உன் வயசு எத்தனை? உன் பொண்டாட்டிக்கு வயசு எத்தனை? நான் கேட்கக்கூடிய கேள்விதான். தயவு செய்து உலக அறிஞர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், விஜய் டிவி ரசிகர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு உலகம் முழுசும் தமிழன் வாழ்ந்துகிட்டு இருக்க, 240 நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவ்வளவு பேரும் டிவி பாக்குறீங்க. அவ்வளவு பேர்த்தையும் முட்டாளாக்கி இந்த பாடல்கள்லாம் எங்களுடைய பாடல்கள். ஏன் உன்ட சொந்த பாட்டே கிடையாதா? சமீபத்தில் கஜா புயலுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்க, நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும். அது நான் 1980 போட்ட பாட்டு. அதை ரீமேக் பண்ணி நீ பாடுற. உன்ட சொந்த புத்தி சுய புத்தியே கிடையாதா? சரி ரைட்டு, நான் கேட்கிறேன், நீ எங்களுக்கு தான் செய்ய வேணாமியா? நீ இந்த கஜா புயல பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு என்னையா பண்ணிருக்க? நீ எத்தனை லட்சம் சம்பாதிக்கிற? நாங்க எழுதின பாட்டு, நாங்க பாடின பாட்டு, நாங்க இசையமைச்சு வெளிவந்த பாட்டை பாடி மேடையில பாடுறதுக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்கிற. ஒரு வருஷத்துக்கு நீ 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற. ஒரு 1 கோடியை நீ புதுக்கோட்டை மக்களுக்கு செலவு பண்ணு, உன்னை நான் பாராட்டி இருப்பேன்ல. அதையே செய்ய தவறுன. இன்னைக்கு கஜா புயல புதுக்கோட்டை, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, பேராவூர், அதராம்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், எத்தனை மாவட்டங்கள் பாதிச்சிருச்சு. இந்த மாவட்டங்கள் மக்களுக்கு என்ன பண்ண? உன் குடும்பத்து சார்பா என்ன பண்ண? நீ போடுறது நாடகம். அந்த வேஷம் ஒரு நாள் கலையும். தயவு செய்து மீண்டும் சொல்கின்றேன், அன்பு சகோதரி செந்தில், ராஜலட்சுமி, இனிமே நிறுத்திக்கங்க. தயவு செய்து சொந்தமா மூளை இருந்தா பாட்டு எழுதி பாடுங்க. அதை விட்டுட்டு தயவு செய்து எங்களுடைய பாடல்களை காப்பி பண்ணி மேடையில பாடாதீங்க. இது கடைசி எச்சரிக்கை உங்களுக்கு. இனிமே பாடுனா கண்டிப்பா அவன் மேல மான நஷ்ட வழக்கு தொடரப்படும். இந்த 60 குடும்ப வாழ்க்கை என்ன தெரியுமா? நீ பாடின பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 60 குடும்பத்துடைய வாழ்க்கையை பத்தி நீ உணர்ந்திருக்கியா? அவங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியணும் அவசியமே கிடையாது. ரொம்ப மனசு வேதனைப்பட்டு மன குமுறலோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பேசுறேன்னா, இந்த 60 குடும்பத்துக்கு என்ன செய்ய போற?
விஜய் டிவில போய் எங்க பாட்டை பாடி 50 லட்ச ரூபாய் வீடு வாங்கின. அந்த 50 லட்ச ரூபாய் வீடு அந்த 60 பேருக்கு எழுதி வைக்க முடியுமா உன்னால? நீ உண்மையில நல்ல தமிழனுக்கு பிறந்திருந்தீனா, இந்த இசைக்கலையை மதிச்சிருந்தீனா, கலைமாதாவை மதிச்சிருந்தீனா, இதை செய்யும் முதல்ல பாப்போம். அதுதான் எனக்கு வேணும். அதை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் பேசு. நான் ரொம்ப விரக்தியில தான் பேசுறேன். ஏன் தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய அத்தனை ஃப்ராடு வேலையும் தயவு செய்து உலக மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். இது வாட்ஸ்அப், நெட்டு, எல்லாத்துக்கும் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் போகுது. ஆமா, விஜய் டிவி நிர்வாகம் ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்கங்க. விஜய் டிவி முதல்ல ஐயா ராமசாமி விளையாட்டு இருக்கும் பொழுது நாங்க 4 வருஷம் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். எங்க ராம்ஜி கேசட்டே திண்டுக்கல் யோனியுடைய பட்டிமன்றம், பாட்டு மன்றம், சுவாமியே சரணம் ஐயப்பான் நிகழ்ச்சி நாங்க பண்ணிருக்கோம். அதெல்லாம் எங்களுடைய ஓன் ப்ரோக்ராம். நாங்க காசுக்காக ஆசைப்பட்டதை செய்யல. கலைஞர்கள் நல்லா இருக்கணும், கலைஞருடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் தான் நாங்க செஞ்சோம். ஆனா இன்னைக்கு அதே விஜய் டிவில 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செஞ்சு எங்களுடைய பாடல்களை எல்லாம் கொண்டு போய் காப்பிரைட் கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ மேடையில பாடி 2000-3000 சம்பளம் தான் உன்னை நான் விட்டுருப்பேன். நீ ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய கைக்கூலியா மாறி எங்களுடைய வாழ்வாரத்தை சேர்ச்சிட்ட. இந்த 60 குடும்பத்துக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் உன்னால கொடுக்க முடியுமா? விஜய் டிவி நிர்வாகம் உங்களை தான் கேட்கிறேன். கார்பரேட் கம்பெனி 20th செஞ்சுரி பாக்ஸ் நிறுவனம் நிர்வாக மேலாளர், இயக்குனர், அந்த நிகழ்ச்சியில உடன்பட்ட அத்தனை நடுவர் பெருமக்கள், அந்த நிகழ்ச்சியில வேடிக்கை பார்க்க வந்து அந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்த வந்த இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான், விஜய் சேதுபதி, சிம்பு, விஜய், அஜித் எல்லாரையும் நான் கேட்கிறேன். தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறோம். ஒரு கலைஞனுடைய கண்ணீரான பேச்சு, இதுக்கு விளக்கம் வேணும். இந்த வாட்ஸ்அப் செய்தி வெளிவந்து 20 நாளைக்குள்ள செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி எங்களுடைய போன் நம்பர் 9944993579. எங்க அண்ணன் தான் அங்கே அடிமுழங்குது தெம்மாங்கு சீனு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவரை தெரியாத ஆளே கிடையாது. நாங்க உருவாக்குனதுலயே திருப்பி ஒரு போர்ஜரி விஜய் டிவி அங்கே அடிமுழங்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிங்க. அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச உடனே எங்க அண்ணன் குரல் கொடுத்தாரு. உலகம் முழுக்க தமிழன் ஃபுல்லா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சான். அந்த நிகழ்ச்சி இழுத்து முடிட்டே இல்ல. இப்ப முடிச்சிட்டு சூப்பர் ஜூனியர் சிங்கர்ஸ் ஜூனியர்னு போட்டு அதுல இருக்கக்கூடிய அந்தோனி என்ன ஏனே எப்படி ஆனே, நீ எல்லாம் நல்ல கலைஞர் நினைச்சேனே, நீ எதுக்கு கார்பரேட் கம்பெனி கைக்கூலி ஆகுற? அன்பு தம்பி மதிச்சு என் பாலா, நீங்க ஏன் கைக்கூலி ஆகுறீங்க? அக்கா, சின்ன பொண்ணு அக்கா, நீங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? நீங்க கார்பரேட் கம்பெனிக்கு போய் கைக்கூலி ஆகுறீங்க? இந்த விஜய் டி நிறுவனம் தமிழுடைய நாட்டுப்புற கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் எதிரொலித்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம். இதுக்கு நீங்க எல்லாம் உடந்தே ஆகாதீங்க. நாட்டுப்புற கலை நசிஞ்சு போச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு எதுவுமே செய்யல. அப்படியாச்சும் நீ ஏதாவது செய்ய. நாட்டுப்புற கலைக்கு ஒரு 60 இசைக்கலைஞருடைய வாழ்வாதாரத்தில் பிறந்ததுதான் நாங்க போட்ட பாட்டு. நாங்க போட்ட பாட்டை தான் நீங்க விஜய் டிவில ஒளிபரப்பு பண்ணீங்க சூப்பர் சிங்கர்ல. அதுக்கான ஆதாரம்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. உலகம் முழுசு நீங்க பாத்திருக்கீங்க. அதுதான் உண்மை. அந்த ஆதாரத்தோட அதி விரைவில் வழக்கு தொடரப்படும். அந்த வழக்கு தொடர்றதுக்கு முன்னாலதான் ஒரு இறுதி எச்சரிக்கை உங்களுக்கு. இந்த ஆடியோ வாட்ஸ்அப் பேச்சு கேட்டு நீங்க நேரடியா எங்களை தொடர்பு கொள்ளணும். என் பேரு சீனு, எங்க அண்ணன் பேரு அங்கே இடிமுழங்குது தெம்மாங்கு சீனு. அவருடைய போன் நம்பர் 999944993579. இந்த நம்பரு 9566442291. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆமா, உடனே அதை பேசுங்க. இல்லைனா சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு 28, அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்கு மேல மதுரை உயர்நீதிமன்றத்தில் உங்க மேல வழக்கு தொடரப்படும். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு. விஜயலட்சுமி செந்தில், அதற்கு உடந்தையாக இருந்த ராஜலட்சுமி செந்தில், அதற்கு உடந்தையாக இருந்த விஜய் டிவி நிறுவனம் மற்றும் அவர்களை சார்ந்த நடுவர் பெருமக்கள் அங்க அந்த ஆசனத்தில் அமர்ந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்த அத்தனை பேருக்கும் நாங்க வழக்கு தொடர்வோம். கண்டிப்பாக நியாயத்தை கேட்போம். இதுதான் உண்மை. உலகம் பூரா இருக்கக்கூடிய விஜய் டிவி ரசிக பெருமக்கள் தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டு நாங்க எங்க சிந்தனையில் உருவாக்கின பாட்டு. எங்க பாடல்களை பாடி மேடையில பாடி புழைக்கத்தான் உரிமை உண்டு. அதை கொண்டு போய் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு விற்கக்கூடியதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறோம். தயவு செய்து ராஜலட்சுமி செந்தில், இனிமே எங்க இசையில் வெளிவந்த எந்த பாடலையும் எந்த மேடையிலையும் பாடக்கூடாது. இது கடைசி எச்சரிக்கை, இது கடைசி கட்டளை. தயவு செய்து உன்னுடைய சொந்த மூளையை கசக்கி பாடு.
என்ன பாட்டு பாடுற? அம்மாவை பத்தி பாடுறேங்கிற. அந்த பாட்டு என்ன? அந்த பாட்டு யாரு பாடின பாட்டு தெரியுமா? நீ டிவில பாடின பாட்டு. அது ரெக்கார்டு கொடுக்கவா? அங்கேயடி முழங்குது யாரு பாடின பாட்டுன்னு தெரியுமா? சோழக்கொல்லையில யாரு பாடின பாட்டுன்னு தெரியுமா? அதே மத்த சின்ன மச்சான் கருத்த மச்சான் பாட்டு யாருன்னு தெரியுமா? எல்லா பாட்டும் எங்களுடைய பாடல். அது எப்ப உருவானது, அதுக்கு பாடலாசிரியர் யாரு, யாரு இசையமைச்சா, எத்தனை இசைக்கலைஞரை வாய்ச்சாங்க, எல்லா ரெக்கார்டும் எங்கள்கிட்ட இருக்கு. அதை தெரியாம இருக்கக்கூடிய தமிழனை புள்ளா நீ கிறுக்கனாக்கிட்டு இருக்க. இனியும் மாத்திக்க. மாத்தலைனா கண்டிப்பா உண்மை உன்னை மாற்றும். உண்மை உறங்காது, சத்தியம் தூங்காது, தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். வாழ்க தமிழ்நாடு, வளர்க என் தமிழ் நாட்டுப்புற கலை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க.